ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பிரிம்ஸ் அல்காரிதம். பிரிம்ஸ் அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறோம். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்ன? இப்போ நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்ல ஒரு 5 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 5 வெர்டிசஸையும் நான் டிராவல் பண்ணணும். பட் மினிமம் டிஸ்டன்ஸ்ல நான் டிராவல் பண்ணணும். அப்போ எப்படி டிராவல் பண்ணலாம்? ஸோ இந்த அல்காரிதம் மூலமா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல மொத்தம் நமக்கு 6 வெர்டிசஸ் இருக்குது. இந்த 6 வெர்டிசஸ்க்கும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு எட்ஜுக்கு மேலேயும் நமக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் நான் போட போறேன். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னா என்ன? வெர்டிசஸுக்கும் வெர்டிசஸோட கனெக்டிவிட்டியை மென்ஷன் பண்றது தான் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு 1 1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வெர்டிசஸை வந்துட்டு நீங்க ரோ வைஸும் காலம் வைஸும் போட்டுக்கிறீங்க. ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ். இப்போ உங்களுக்கு 1 and 2 ரெண்டுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அங்க நீங்க அதோடைய வெயிட்டை போட்டுக்கிறீங்க. இப்போ 2 அப்படிங்கிற வெயிட் கொடுத்துருக்காங்க 1 and 2க்கு. அது மாதிரி 1 and 3க்கு 4ங்கிற வெயிட் கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. 1 and இது மாதிரியே 1 and 4 பார்த்தோம்னா நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கிறோம். ஏன்னா 1க்கும் 4க்கும் டைரக்டா எட்ஜஸ் இல்லை. இதை மாதிரியே 5க்கும் 6க்கும் நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கிறோம். ஸோ டயகனல்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸ் இருக்குது. ஏன்னா எந்த வெர்டிசஸ்லயும் நமக்கு லூப் ஃபார்மேஷன் இல்லை. ஸோ ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் முதல்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டெப் 1 போறோம். ஸ்டெப் 1 என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த வெர்டெக்ஸ்லயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு மொத்தம் 6 வெர்டிசஸ் இந்த ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம எங்க இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ராப்ளம்ல 1ங்கிற வெர்டெக்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். 1ங்கிற வெர்டெக்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோவை பாருங்க. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்ல 1ங்கிற அந்த ரோவை பார்த்தீங்கன்னா அதுல எந்த வேல்யூ மினிமமா இருக்குதோ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல 2ங்கிற வேல்யூ தான் நமக்கு மினிமமா இருக்குது. அப்ப 2ங்கிறத 2 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 2க்கு மேல கரஸ்பாண்டிங் காலம் யாரு இருக்காங்கன்னு பாருங்க. அப்போ 2ங்கிற காலத்துல தான் நமக்கு அந்த மினிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இங்க வந்து 1 and 2 தான் நமக்கு எட்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இனிஷியலா நம்ம இங்க என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா முதல்ல 1ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அங்க நமக்கு எட்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நான் இங்க எம்டின்னு போட்டிருப்பேன். இது வந்து வெர்டெக்ஸ் 1ங்கிற வெர்டெக்ஸ், அங்க எட்ஜஸ் எதுவும் இல்லை, எம்டி. ஸோ இப்படி ஒரு கிராஃப் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரியே 1 அப்படிங்கிற அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து கரஸ்பாண்டிங் அந்த ரோல எது மினிமம் வேல்யூ இருக்கோ அந்த மினிமம் வேல்யூவை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு 2ங்கிற வேல்யூ தான் மினிமமா இருக்குது. அது கரஸ்பாண்டிங்கா எந்த காலத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்க போறேன். 2ங்கிற காலம்ல நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஆல்ரெடி நமக்கு வெர்டெக்ஸ் செட்ல 1ங்கிற வெர்டெக்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு புதுசா 2ங்கிற அந்த வெர்டெக்ஸும் உள்ள ஆட் ஆகுது. ஸோ இன்க்ளூட் வெர்டெக்ஸ் 2. 2வை ஆட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா அந்த எட்ஜையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சுவலா எந்த எட்ஜ் போடுவீங்கன்னா 1 அப்படிங்கிற ரோல 2ங்கிற காலத்துல தான் நமக்கு மினிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படின்னா 1,2ங்கிற எட்ஜ் உள்ள ஆட் ஆகுது. இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ங்கிற வெர்டிசஸை உள்ள ஆட் பண்றோம். 1,2ங்கிற எட்ஜ் நம்ம உள்ள ஃபில் பண்ணியாச்சு. கரஸ்பாண்டிங்கா அதோடைய இந்த கிராஃபையும் போட்டாச்சு. இப்போ 1 2 அந்த கனெக்ட் பண்ற எட்ஜ் போட்டாச்சு. இப்போ நமக்கு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வெர்டெக்ஸ் செட்ல யார் யார் இருக்காங்கன்னா 1ம் 2ம் இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் அடுத்த வெர்டெக்ஸ் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணணும்ல. இப்போ என்ன செய்யணும்னா 1 and 2 இந்த ரெண்டு ரோ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 and 2 அது கரஸ்பாண்டிங் ரோவை பாருங்க. எந்த வேல்யூ மினிமமா இருக்குதோ அதை பாருங்க. ஸோ 1 and 2ங்கிற அந்த ரெண்டு ரோஸ்ல நமக்கு மினிமம் வேல்யூ எங்க அக்கர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரோல 4 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு மினிமமா இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 4ங்கிற வேல்யூ மினிமமா இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிறது எந்த கரஸ்பாண்டிங் காலத்துல லொகேட் ஆயிருக்கோ அதை செக் பண்ணுங்க. ஸோ 3ங்கிற காலத்துல நமக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு இதுதான் இங்க
pivot value, that is what 3ங்கிற vertex இப்போ நமக்கு உள்ள ஆட் ஆக போகுது. ஸோ இன்க்ளூட் vertex 3. ஸோ 3 vertex இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா எட்ஜ் எப்படி கனெக்ட் ஆகுது? 1ங்கிற ரோல 3ங்கிற காலத்துல நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ 1,3ங்கிற எட்ஜ் நம்ம உள்ள ஆட் பண்றோம். ஸோ எட்ஜ் வந்து 1,3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம சொன்னதை ஃபுல்லா நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ 1, 2, 3 மூணு வேர்ட்ஸஸும் உள்ள வந்தாச்சு. நமக்கு ஆல்ரெடி 1,2ங்கிற எட்ஜ் உள்ள இருக்கு. இப்போ 1,3 அப்படிங்கிற எட்ஜும் உள்ள ஆட் பண்ணியாச்சு. இதோட கரஸ்பாண்டிங் கிராஃப உள்ள போட்டுக்கோங்க. 1, 2, 1, 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டெப், 3 வெர்டிசஸ் இருக்கா? இப்போ அட்ஜசன்சி மேட்ரிசஸ்க்கு வாங்க. 1, 2, 3 மூணு ரோஸையும் பாருங்க. இந்த 3 ரோல எது மினிமம் வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு 1, 2, 3 இந்த வெர்டிசஸ்ல மறுபடியும் எந்த வெர்டெக்ஸ் இல்லையோ அங்க உள்ள வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1, 2 and 3 இந்த 3 ரோலையும் நமக்கு வேல்யூ எது மினிமமா இருக்கு அப்படின்னா 1ங்கிற வேல்யூ தான் மினிமமா இருக்குது. அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? 3ங்கிற ரோலையும் 6th காலத்துலயும் தான் அந்த 1ங்கிற பாயிண்ட் வருது. ஸோ 3 3rd ரோ 6th காலம். ஸோ இப்போ நமக்கு என்னது? இந்த 3ஐயும் 6ஐயும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த எட்ஜை உள்ள ஆட் பண்ணணும். புதுசா யார் வெர்டெக்ஸ் வராங்கன்னா 6 வராங்க. இப்போ வெர்டெக்ஸ் 6 உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு 3 and எட்ஜை அடுத்த ஸ்டெப் நம்ம செய்ய போறோம். ஸோ பாருங்க, நமக்கு ஆல்ரெடி இப்போ வந்து 1, 2, 3 உள்ள இருக்கு. இப்போ 6ங்கிற வெர்டெக்ஸ் உள்ள ஆட் பண்றோம். அதே மாதிரி 1,2, 1,3ங்கிற எட்ஜ் இருக்கு. இப்போ 3,6ங்கிற எட்ஜையும் உள்ள ஆட் பண்றோம். இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த கிராஃபா போட்டிருக்கோம். 1, 2, 1, 3 and 3, 6 ஜாயின் பண்ண கிராஃப் கிடைச்சாச்சு. ரைட். இப்போ நமக்கு 4 வெர்டிசஸ் வந்தாச்சு. நமக்கு மொத்தம் 6 வெர்டிசஸ் இருக்குது. நமக்கு 4 தான் ரீச் ஆயிருக்கோம். இன்னும் 2ஐயும் நம்ம ரீச் ஆகணும். அப்பதான் நம்மளுடைய ப்ராப்ளம் எண்ட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 1, 2, 3 and 6 இந்த 4 ரோலையும் எந்த வேல்யூ மினிமமா இருக்குதுன்னு பாருங்க. நமக்கு மினிமம் வேல்யூ இட் இஸ் 8 அப்படிங்கிற வேல்யூ மினிமம். எந்த ரோல இருக்கு அப்படின்னா நமக்கு 3ங்கிற ரோலையும் கரஸ்பாண்டிங்கா 4ங்கிற காலத்துலயும் தான் அந்த மினிமம் வேல்யூ லொகேட் ஆயிருக்கு. therefore 3 and 4 அப்படிங்கிற எட்ஜை உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. புதுசா நமக்கு வெர்டெக்ஸ் 4 உள்ள வராங்க. அப்போ 4th வெர்டெக்ஸையும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய வெர்டெக்ஸ் செட்ல நமக்கு ஆல்ரெடி 1, 2, 3, 6 வரைக்கும் இருக்கு. இப்போ நமக்கு உள்ள யார் வராங்க அப்படின்னு சொன்னா 5ங்கிற அந்த வெர்டெக்ஸ் உள்ள ரீச் ஆகுது. ஸோ நவ் ஐம் சாரி 4ங்கிற வெர்டெக்ஸ் உள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். ஸோ 4ங்கிற வெர்டெக்ஸ் உள்ள ரீச் ஆகுது, இன்க்ளூட் ஆகுது, இன்க்ளூட் பண்ணியாச்சு. 4ங்கிற அந்த கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ 3 and 4 அந்த அந்த எட்ஜ் தான், அந்த எட்ஜ் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்றோம். அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் மினிமம். நம்ம அதை உள்ள ஆட் பண்ணியாச்சு. சரி, நம்ம இங்க எழுதியிருக்கிறோம். ஸோ 3 and 4 கனெக்ட் பண்ற அந்த கிராஃபிக் இப்போ 1 and 2 இருக்கு, 1 and 3 இருக்கு, 3 and 4 ஐம் சாரி 3 and 6 இருக்கு, 3 and 4 இருக்கு. இந்த எல்லா எட்ஜஸையும் கனெக்ட் பண்ற கிராஃபை நான் போட்டாச்சு. இப்போ நமக்கு வெர்டிசஸ் எதெல்லாம் இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு. இப்போ நம்ம இன்னும் ஆட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான். ஸோ இந்த 4 ரோவையும் பாருங்க, சேம் தான். 4 ரோல எந்த வேல்யூ மினிமமா இருக்குதுன்னு பாருங்க. நமக்கு 6ங்கிற வேல்யூ தான் மினிமம். ஸோ எந்த ரோல லொகேட் ஆயிருக்குதுன்னா 4th ரோல லொகேட் ஆயிருக்கு. 4th ரோலையும் நமக்கு கரஸ்பாண்டிங்கா 6th காலத்துலயும் அந்த பாயிண்ட் லொகேட் ஆகுது. therefore நமக்கு இப்போ 4ஐயும் 5ஐயும் நம்ம என்ன பண்றோம்? சாரி 4லயும் 5லயும் தான் அந்த பாயிண்ட் லொகேட் ஆகுது. ஸோ 4லயும் 5லயும் மினிமம் பாயிண்ட் 6ங்கிறது வந்திருக்குது. ஸோ
5ங்கிற வெர்டெக்ஸ உள்ள நம்ம என்ன பண்றோம், உள்ள இன்க்ளூட் பண்றோம். அதே மாதிரி 4,5ங்கிற எட்ஜையும் நம்ம உள்ள ஆட் பண்றோம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா ட்ரீ ஃபார்மேஷன்ல 1 2 நமக்கு ஆல்ரெடி 3 6 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு. இப்போ 1 2 அதோடைய கரஸ்பாண்டிங் எட்ஜஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த இதுல புதுசா ஆட் பண்ணக்கூடிய எட்ஜ் யாருன்னா 4 and 5. ஸோ இங்க நமக்கு புது வெர்டெக்ஸ் வந்து 4. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கனெக்ட் பண்ற கிராஃப் தான் நமக்கு இங்க போட்டிருக்கிறோம். ஸோ 1 2ங்கிற எட்ஜ் இருக்கு, 1 3ங்கிற எட்ஜ் இருக்கு, 3 6ங்கிற எட்ஜ் இருக்கு, 3 4 and 4 5. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெர்டெக்ஸ் செட்ல எல்லா வெர்டிசஸும் நமக்கு ரீச் ஆயிருச்சு. அப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் இதோட ஸ்டாப் ஆகுது. ஸோ நம்ம எல்லா வெர்டிசஸையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் கிராஃபுக்கு வாங்க. இதுல அந்த கரஸ்பாண்டிங் எட்ஜில் உள்ள வெயிட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. எல்லாத்தையும் சம் பண்றீங்கன்னா 2 + 4 + 1 + 8 + 6 that is equal to sum பண்ணீங்கன்னா 21. இதுதான் உங்களுடைய மினிமம் வெயிட் ஆஃப் த given spanning given graph. That is what minimum spanning tree கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு கிராஃப் இருக்கு. அந்த கிராஃப்ல நம்ம மினிமம் ஸ்பானிங் ட்ரீ வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் மூலமா நம்ம கண்டுபிடிச்சோம். பிரிம்ஸ் அல்காரிதம் ஆக்சுவலா எதுக்கு யூஸ் பண்றோம், எல்லா வெர்டிசஸ் நம்மளுடைய கிராஃப்ல உள்ள எல்லா வெர்டிசஸையும் நம்ம கவர் பண்ணணும். பட் மினிமம் டிஸ்டன்ஸ்ல கவர் பண்றதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோங்கிறது தான் இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். தேங்க்யூ.